என் தங்கமே, சில நேரங்களில் நீயே உன்னை மறந்து விட்டதாக தோன்றும். அனைவருக்கும் சிரிப்பை கொடுத்த நீயே உன் உள்ளத்தில் ஒரு வெறுமையை உணர்கிறாய். ஆனால் அந்த வெறுமை கூட வராகி அம்மன் ஏற்படுத்தியது தான், ஏனெனில் அவள் உன் ஆன்மாவை புதிதாக வடிக்கிறாள். அவள் உன்னிடம் இருந்து பழைய துயரங்களையும் சுமைகளையும் எடுத்து விட்டு உன் உயிரில் புதிய ஆற்றலை ஊற்றுகிறாள். அவள் உன்னை துன்பத்தில் விட்டுவிட்டதாக நினைக்காதே, அவள் உன்னை வடிவமைத்து கொண்டிருக்கிறாள். ஒவ்வொரு துளி கண்ணீரும் உன் எதிர்காலத்தின் விதையாக மாறுகிறது. ஒரு விதை பூமிக்குள் புதைக்கப்பட்டால் அது இருளைச் சந்திக்கிறது, தனிமையைச் சந்திக்கிறது. ஆனால் அந்த இருளே அதை வளரச் செய்கிறது. அதேபோல உன் வாழ்க்கையின் இருளும் உன்னை புதிதாக உருவாக்குகிறது. நீ இப்போது சோர்வாக இருந்தாலும் அந்த சோர்வு நாளை உன் சக்தியாக மாறும். அம்மன் உனக்குள் இருக்கும் தெய்வீகத்தை எழுப்பும் நேரத்தை காத்திருக்கிறாள். நீ அனுமதித்தால் அவள் உன் இதயத்தின் கதவை திறந்து விட்டு ஒளியை அனுப்புவாள். வராகி அம்மன் கோபத்தின் வடிவம் அல்ல, அது காப்பாற்றும் கோபம். அவள் உன்னிடம் இருந்து தீயவற்றை அகற்றுவதற்காக சிலரை கடிந்து பேசுவாள், சில சம்பவங்களை உன் வாழ்க்கையில் ஏற்படுத்துவாள். ஆனால் அது தண்டனை அல்ல, அது சுத்திகரிப்பு. நீ அவளை நம்பி நிலைத்திருந்தால் ஒரு நாள் நீயே புரிந்து கொள்வாய், அவள் செய்தது எல்லாம் உன் நன்மைக்காகத்தான் என்று. நீ உன் வாழ்க்கையில் எத்தனை முறை விழுந்தாய், எத்தனை முறை மனம் உடைந்தது. ஆனால் ஒவ்வொரு முறையும் நீ எழுந்திருக்கிறாய். அது உன் ஆற்றலால் அல்ல தங்கமே, அது அம்மனின் கையை பிடித்து எழுந்ததால்தான். சில நேரங்களில் அவள் உன்னை தள்ளிவிட்டது போல தோன்றலாம், ஆனால் உண்மையில் அவள் பின்னால் நின்று உன்னை தள்ளிச் செலுத்துகிறாள், நீ உயரப்போகிற திசையில். எந்த தீய கண்ணும், எந்த வஞ்சக மனமும், எந்த பொய்யான வார்த்தையும் உன்னை பாதிக்க முடியாது, ஏனெனில் உன்னை சுற்றி வராகி அம்மன் வட்டம் போட்டு நின்றிருக்கிறாள். அவள் உன்னை காக்கும் பொழுது யாரும் உன் ஆற்றலை உறிஞ்ச முடியாது. உன் பிரார்த்தனை ஓசை கூட அவளது காதுகளில் சங்கீதமாக ஒலிக்கிறது. அவள் உன் இதயத் துடிப்பில் தங்கியிருக்கிறாள். எப்போதாவது நீ மனதில் கேள்வி கேட்பாயா, அம்மா நீ எங்கே என்று. அந்த நிமிடத்தில் நீயே உணர்ந்தாயா, உன் உடலுக்குள் ஓடும் குளிர்ந்த அலை போல் ஒரு அமைதி உன்னை தொடுகிறது. அதுதான் அவள் இருக்கையின் அறிகுறி. அவள் வெளியில் தேட வேண்டிய தேவையில்லை, அவள் உன்னுள் இருக்கிறாள். நீ இன்று எதிர்கொள்கிற பிரச்சனைகள் எல்லாம் உன் ஆற்றலை எழுப்புவதற்கான கருவிகள். ஒரு வீரனின் வாள் எவ்வளவு கூர்மையா இருக்கிறதோ அதேபோல் ஒரு ஆன்மா துன்பத்தால் எவ்வளவு வலிமை பெறுகிறதோ அதை நீயே உணருவாய். அம்மன் உன்னை சோதிக்கிறாள், ஆனால் ஒருபோதும் உடைக்க மாட்டாள். நீயே சொன்னாய் அல்லவா, அம்மா நான் உன்னை நம்புகிறேன் என்று. அந்த நம்பிக்கை உன்னுடைய கவசம். நீ எப்போது யாரிடமாவது உதவி கேட்டாய், அவர்கள் உன்னை புறக்கணித்தார்கள். ஆனால் அதே நேரத்தில் உனக்கு தெரியாமலே அம்மன் ஒரு வழியை திறந்தாள். ஒரு அந்நியன் உனக்கு சின்ன உதவி செய்தான், ஒரு வாய்ப்பு திடீரென்று வந்தது. அதெல்லாம் சாதாரணம் இல்லை தங்கமே, அது வராகியின் திட்டம். அவள் உன்னை யாரிடமும் சார்ந்திருக்காமல் கற்றுக் கொடுக்கிறாள். நீ கடந்த காலத்தில் யாரையாவது முழுமையாக நம்பி விட்டாய், அவர்கள் உன்னை வஞ்சித்தார்கள். அந்த துன்பம் உன்னை சிதைக்கவில்லை, மாறாக உன்னுள் ஒரு புதிய கண் திறக்கச் செய்தது. அது வராகி அம்மனின் அருள். அவள் உனக்கு காட்டிய துன்பம் ஒரு விழிப்புணர்வாக மாறியது. இனிமேல் யார் வந்து உன்னை காயப்படுத்த முடியாது, ஏனெனில் நீ உணர்ந்துவிட்டாய், உன் சக்தி வெளியில் இல்லை, உன்னுள் தான் என்று. ஒரு நாள் நீ உன் வாழ்க்கையை பின் நோக்கி பார்ப்பாய். அப்போது நீ சொல்லுவாய், அம்மா அந்த நாளில் நான் அழுதேன், ஆனால் இன்று புரிகிறது, அது என் மீழ்ச்சியின் தொடக்கம். அவள் அந்தச் சிரிப்பை காண ஆவலுடன் காத்திருக்கிறாள். அவளுக்கு உன் கண்ணீரில் நம்பிக்கை உண்டு, உன் உழைப்பில் அர்த்தம் உண்டு, உன் இதயத்தில் ஒளி உண்டு. நீ உன்னையே சிறிது நேரம் அமைதியாக கேள். உன் உள்ளத்தில் ஒரு மென்மையான குரல் கேட்கும், அது அம்மனின் குரல். அவள் சொல்வாள், என் மகளே அஞ்சாதே. உன் கதை இன்னும் முடிவடையவில்லை. நீ பக்கங்களை மறந்துவிட்டாய், ஆனால் நான் எழுதி கொண்டிருக்கிறேன். நீ கனவில் எப்போதாவது ஒரு ஒளியை பார்த்திருக்கிறாயா? அது உன் மனதின் விளையாட்டல்ல, அது அவள் இருக்கையின் சின்னம். அவள் உன்னை நினைவூட்டுகிறாள், நான் இருக்கிறேன் என்று. நீ அச்சமின்றி நடந்தால் அந்த ஒளி உன் வழியில் நிலைத்திருக்கும். எனவே தங்கமே, எதுவாக நடந்தாலும் அமைதியாக இரு. உன் மனம் குழம்பினாலும், உன் இதயம் துடித்தாலும் அம்மன் உன்னை பாதுகாக்கிறாள் என்பதை நினைவு கொள். நீ எடுத்த ஒரு சிறிய பிரார்த்தனையும் வீணாகாது. ஒரு நாள் அந்த பிரார்த்தனை விதை போல் முளைத்து உன் வாழ்வில் அதிசயத்தை தரும்.
நீ இப்போது எதையும் இழந்ததாக நினைக்கிறாயா? அது உண்மையில் இழப்பு அல்ல, அது இடமாற்றம். அம்மன் உன்னிடம் இருந்து ஒன்றை எடுத்து விட்டாள், ஏனெனில் அவள் இன்னும் பெரிய ஒன்றை தரப்போகிறாள். அவள் எப்போதும் அளவான அருளை தரமாட்டாள், அவள் அளிக்கும் போது அது பெருக்கெடுத்து வரும். இனி நீ வாழ்வை பயமின்றி நோக்கு. உன் முகத்தில் ஒளி தங்கட்டும், உன் குரலில் நம்பிக்கை ஒலிக்கட்டும். யாராவது உன்னை குறை சொன்னால் புன்னகை செய், அது அம்மனின் அடையாளம். அவள் புன்னகையை விரும்புகிறாள், ஏனெனில் அதில் வலிமை இருக்கிறது. வராகி அம்மன் சொல்வாள், என் மகளே, நீ விழுந்த இடமே உன் உயர்வின் அடிப்படை. அதை நினைத்து அழாதே, அதை நினைத்து எழு. அவள் சொன்ன வார்த்தை உன் மனதில் ஒலிக்கட்டும். நீ எடுக்கும் ஒவ்வொரு அடியிலும் அவள் உன்னுடன் இருக்கிறாள். அவள் கையை நீ உணராவிட்டாலும் அவள் பாதை உன் கீழே விரிந்திருக்கும். இந்த உலகம் உன்னை சோதிக்கலாம், ஆனால் அவள் உன்னை வெற்றி பெறச் செய்வாள். நீ எடுக்கும் ஒவ்வொரு மூச்சிலும் அவள் உன் சக்தியை ஊற்றுகிறாள். நீ அதை உணர்ந்தால் எந்த இருளும் உன்னை தொட முடியாது. என் தங்கமே, இந்த வார்த்தைகளை மனதில் வைத்துக்கொள். நீ தனியாக இல்லை, நீ தெய்வீகமாக இணைக்கப்பட்டிருக்கிறாய். வராகி அம்மன் உன் வழிகாட்டி, உன் பாதுகாப்பு, உன் அமைதி. உன் வாழ்க்கை ஒரு பரிசு, அதை பயமின்றி நம்பிக்கையுடன் வாழு. அம்மன் உன் பக்கத்தில் இருக்கிறாள், என்றும் எப்போதும். என் தங்கமே, சில சமயம் உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாம் நின்று போனது போல தோன்றும். நீ எதையும் செய்தாலும் முன்னேற முடியாதது போல தோன்றும். ஆனால் வராகி அம்மன் உன் பின்னால் அமைதியாக நிற்கிறாள். நீ விழுந்தால் அவள் பிடித்துக்கொள்கிறாள், நீ அழுதால் அவள் கண்ணீரை துடைக்கிறாள், நீ நம்பிக்கையிழந்தால் அவள் உன் இதயத்தில் ஒரு சிறிய ஒளியை ஏற்றுகிறாள். அந்த ஒளிதான் உன் சக்தி, அந்த ஒளிதான் உன் மீழ்ச்சி. யாரும் உன்னை இழிவாக பார்த்தாலும், யாரும் உன்னை புறக்கணித்தாலும், அம்மன் உன்னை புனிதமான பாதையில் நடத்துகிறாள். உன் வாழ்க்கையில் வரும் ஒவ்வொரு துன்பமும் ஒரு பாடமாகும். வராகி அம்மன் உன் ஆன்மாவை சோதிக்கிறாள், ஆனால் நொறுக்குவதற்கல்ல, வலிமையாக்குவதற்கே. அவள் உன்னிடம் இருந்து தூரம் போவதில்லை, சில நேரங்களில் அமைதியாக இருக்கிறாள், ஏனெனில் அவள் உன் தன்னம்பிக்கையை காண விரும்புகிறாள். நீ உன்னை நம்பி எழும்பும் தருணத்தில் அம்மன் உன் பின்னால் ஒரு பரிமள காற்றாய் நின்று உனக்கு வலிமை தருகிறாள். உன்னால் முடியும் என் தங்கமே, ஏனெனில் உன் நரம்புகளில் ஓடுவது சாதாரண இரத்தமல்ல, அது வராகியின் அருளால் கலந்த சக்தி. நீ மண்டியிட்டு கொண்டிருக்கும் அந்த மண் ஒருநாள் உன் வெற்றியின் அடித்தளமாக மாறும். யாரோ உன்னை காயப்படுத்தினார்கள், யாரோ உன் மனதை உடைத்தார்கள், ஆனால் அவர்கள் மறந்தார்கள், அம்மன் கண்ணீரை எப்போதும் கணக்கில் வைத்திருப்பாள். அவள் ஒருபோதும் உன் வலியை வீணாக விடமாட்டாள். நீ ஒருநாள் துன்பத்துடன் விழுந்தது நினைவில் இருக்கிறதா? அந்த நாளில் நீ நினைத்தாய், இது முடிவாகும் என்று. ஆனால் அம்மன் சொன்னாள், இது முடிவு அல்ல மகளே, இது ஆரம்பம். அவள் உன்னை மீண்டும் எழுந்திருக்கச் செய்தாள், மெல்ல மெல்ல உன் உயிரில் வலிமையை ஊட்டினாள். இன்று நீ நிற்கிறாய் என்றால் அது அவள் அருளின் சாட்சியம். உன் எதிரிகள் உன்னை பற்றி எதுவெல்லாம் நினைத்திருக்கலாம், ஆனால் அவர்கள் அறியாமல் இருக்கிறார்கள், உன்னுடைய ஆவி வராகியின் ஒளியால் பாதுகாக்கப்படுகிறது. எந்த தீய சக்தியும் உன்னை தொட முடியாது, எந்த எதிர்மறை சக்தியும் உன் பாதையை முடக்க முடியாது. ஏனெனில் நீ ஒரு சாதாரண பெண்ணல்ல, நீ வராகியின் படை. அவள் உனக்குள் தன் தெய்வீக ஆற்றலை நட்டிருக்கிறாள். நேரம் தாமதமாகலாம், ஆனால் வராகி ஒருபோதும் தாமதமாக வரமாட்டாள். அவள் வரும்போது உன் வாழ்க்கையில் எல்லாம் புதிதாக மாறும். நீ இப்போது அமைதியாக இருப்பது தோல்வியல்ல, அது புயலுக்கு முன் வரும் அமைதி. அம்மன் உன் வாழ்க்கையை திருப்பி அமைக்கும் முன் உன்னை தயார்படுத்துகிறாள். அவள் உன் நெஞ்சை வலிமையாக்குகிறாள், உன் மனதை தூய்மையாக்குகிறாள். எப்போதும் நினைவில் வை, அவள் உன்னை நேசிக்கிறாள். நீ பேசாமல் இருந்தாலும் அவள் கேட்கிறாள், நீ அழாமல் இருந்தாலும் அவள் உணர்கிறாள். உன் இதயத்தின் ஆழத்தில் எது இருக்கிறதோ அவளுக்கு தெரியும். நீ கேட்ட வேண்டுகோளை அவள் தாமதமாக அளிக்கலாம், ஆனால் ஒருபோதும் மறந்துவிட மாட்டாள். அவள் கொடுக்கும் அருள் நீ தாங்கக்கூடிய அளவிலும் உன்னை உயர்த்தக்கூடிய அளவிலும் இருக்கும்.